பூமாரி நாளே தானே நமக்கு ஃபேர்வெல். ஆமா ஆமா நெட்டவள்ளி, நம்ம எல்லாம் பிரிய போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா பூமாரி, நீ நம்ம எல்லாம் எந்த ஸ்கூல்ல படிக்க போறோம்னே தெரியல. எங்க அம்மா வேற இப்போ சிபிஎஸ்இ தானே ரொம்ப ஃபேமஸா இருக்கு. சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் அடுத்த வருஷம் சேரணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சரியா வருது. டேய், நம்ம ஃபேர்வெலுக்கு எல்லாரும் ஒரே சாப்பாட்டுல சாப்பிடலாமா? ஒரே சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அகிலாண்ட, இது நல்ல ஐடியா தான். ஒரே சாப்பாட்டை எப்படி சாப்பிடலாம்னா, ஒரு ஆளு சோறு கொண்டு வரணும், ஒரு ஆளு ரசம் கொண்டு வரணும், ஒரு ஆளு முட்டை கொண்டு வரணும். அப்படி எல்லாரும் ஒவ்வொரு திங்ஸ் கொண்டு வரணும். நான் ரசம் கொண்டு வரேன். என்ன அதான் ரொம்ப ஈஸி. தம்பா, உங்க வீட்டு பக்கத்துல நிறைய மீன் கிடைக்கும்ல, நீ மீன் கொண்டு வருவியா? உங்க பாட்டி மீன் எல்லாம் விற்க போவாங்கல்ல. சரி சரி, அப்போ மீன் கொண்டு வரலாம். கன்ஃபார்மாக தெரியல. நல்ல மீன் இருந்துச்சுன்னா நான் மீன் கொண்டு வரலாம். என்ன நிறைய மீன் கிடச்சுன்னா நான் மீனை ஃப்ரை பண்ணியும் கொண்டு வரேன், கறி வச்சும் கொண்டு வரேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னாச்சு, ரசம்னா தான் ஈஸியாக கேரி பண்ண முடியும். நான் பஸ்ஸில் வேற வருவேன். நான் 2-3 பாட்டிலில் ரசத்தை அடைச்சி கொண்டு வரலாம். நான் முட்டை கொண்டு வரேன். எங்க வீட்டில் நிறைய முட்டை இருக்கு. அதுக்கப்புறமா மாடு நிற்காமல் நான் தயிர் முட்டையும் கொண்டு வரலாம். எங்க அம்மா டெய்லி தயிருக்கு வைப்பாங்க. நான் பொட்டேட்டோ சிப்ஸ் கொண்டு வரேன். எங்க வீட்டில் எப்பவுமே பொட்டேட்டோ இருக்கும். அதனால நான் பொட்டேட்டோ அரைஞ்சி அதை சிப்ஸ் போட்டு கொண்டு வரேன். என்ன நான் என்னடே கொண்டு வர? எல்லாருமே ஒவ்வொன்று எடுத்தாச்சு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. நான் என்ன கொண்டு வர? நெட்டவள்ளி, உங்க வீட்டில் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கா? நான் அவியலும் அப்பளமும் கொண்டு வரேன். என்ன எங்கள் வீட்டில் நிறைய அப்பளம் இருக்குது. அவியல் தெரியல, அம்மாட்ட வெஜிடபிள்ஸ் இல்லைனாலும் வாங்க சொல்லி நான் வெஜிடபிள்ஸ் கொண்டு வரேன். கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள்ஸ் இருந்தால் தான் சாப்பாடே நல்லா இருக்கும். சாரியா? என்னால எல்லாம் சாரி கட்ட முடியாது. ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும். ஃபங்க்ஷனை வச்சு சாரி கட்டினா நல்லாவே இருக்காது, ரொம்ப மொக்கையாக இருக்கும். என்ன அகிலாண்டம், ஒரு நாள் தானே சாரி கெட்டு. எல்லாருமே சாரி கட்டுவாங்க, நீயும் சாரி கெட்டுன்னு. எனக்குமே சாரி கட்ட முடியாதான் இருக்கு. நம்ம ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போடலாம். ஆனால் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட்டே இல்லை. அப்போ ஒன்றை தவிர வேற எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போடட்டு. அப்படியெல்லாம் நல்லா இருக்காதுடே. ஒரு ஆள் மட்டும் வேற போட்டு வேற எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டா எல்லாருமே காமனாக சாரி கட்டுவோம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அதான் கரெக்ட். எல்லாருமே சாரி கட்டுவோம். அகிலாண்டம் பம்பா, நீங்களும் சாரி கட்டுங்கடே. சரி சரி, எங்களுக்கு இஷ்டம் இல்லை. இவ்வளவு நீங்கள் கம்பல் பண்ணுறதுனால நாங்களும் சாரி கட்டுறோம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் நாளைக்கு ஃபேர்வெல் டேன்னு தெரியும் இல்லை? நாளைக்கு ஃபேர்வெல் டேக்கு நம்ம ஆடிட்டோரியம் இருக்குல்ல, இன்றைக்கே நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணுங்கள். என்ன நாளைக்கு டைம் எல்லாம் இருக்காது. இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ டெக்கரேட் பண்ணுங்கள். நேற்றுக்கே சொன்னது தான். எல்லாரும் பலூன்ஸ், ஜிகினா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஆமா ஆமா மேம், எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ லாஸ்ட் 2 பீரியட் உங்களுக்கு டெக்கரேஷனுக்காக தருவோம். என்ன அதுக்குள்ளாடி ஆடிட்டோரியத்தை நல்லா டெக்கரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபுட்டை ஆர்டர் பண்ணணுமா, நீங்கள் கொண்டு வருவீங்களா? மேம், ஃபுட்டு நாங்களே கொண்டு வரோம் மேம், ஆர்டர் பண்ண வேண்டாம். சரி சரி, வேறு கிளாஸஸ்ல எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல. மேம், நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருந்து ஒவ்வொரு திங்ஸ் கொண்டு வந்து சாப்பிட போகிறோம் மேம். அதுவும் நல்ல ஐடியா தான். பிரியாணி ஆர்டர் பண்ணணும்னா ஒரு பார்சலே 300 ரூபாய் ஆகுது. நீங்கள் வீட்டில் இருந்தே பேசாமல் கொண்டு வந்துருங்க. மேம், நாளைக்கு நீங்கள் ஃபுட் கொண்டு வர வேண்டாம் மேம், நாங்களே உங்களுக்கும் சேர்த்து ஃபுட் கொண்டு வரோம். பரவாயில்ல ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு நானே வீட்டில் இருந்து கொண்டு வரேன். மேம் பரவாயில்ல மேம், நாங்களே கொண்டு வரோம். நாளைக்கு நீங்களும் எங்கள் கூட இருந்து சாப்பிடுங்க மேம். சரி சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எதுவும் நல்லா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸில் அமைதியாக இருங்க. என்ன அதுக்கப்புறமா லாஸ்ட் 2 பீரியட் ஆடிட்டோரியம் போயிருங்க. ஓகே மேம். டே, இது என்னோட ஸ்லாம் புக். என்ன பற்றி எல்லாமே எழுதுங்க. என்ன நெட்டவள்ளி, நான் வீட்டில் கொண்டு போய் எழுதட்டா? சரி சரி பூமாரி, அப்போ வேற எல்லாரும் கிளாஸில் வச்சே எழுதுங்க. என்ன டே, எல்லாரும் இனி ஆடிட்டோரியம் போவோமா? சரி சரி, நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் டெக்கரேட் பண்ணலாம். பரவாயில்ல, நம்ம நல்லா தான் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஆமா ஆமா நெட்டவள்ளி, நான் கூட நினைச்சு பார்க்கல எவ்வளவு அழகா நம்ம டெக்கரேட் பண்ணுவோம்னு. சரி, டைம் ஆச்சுல, இனி நாளை பார்க்கலாம். நாளைக்கு ஜாலியாகவும் இருக்கும், சேடாகவும் இருக்கும். மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா.